வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம்ஸ் டு ஸ்ரீ பீஸ் ஃப்ரே. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கண்டிப்பா உங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் 100% செட் ஆகும். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற அம்பானிக்கும் சரி, இல்ல எலான் மாஸ்க்குக்கும் சரி, சாதாரண ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்கிற நமக்கும் சரி, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு? 24 மணி நேரம் தான். உலகத்தில் இருக்க யாருக்குமே 25 மணி நேரம் அப்படின்றது கிடைக்கிறதில்ல. ஆனால் எப்படி சில பேர் மட்டும் அதே 24 மணி நேரத்தை வச்சு வாழ்க்கையில் வேகமாக முன்னேறி போயிட்டே இருக்காங்க. சில பேர் மட்டும் தினமும் ராத்திரி தூங்க போகும்போது, அடடா இன்னைக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியலையே, நேரமே போதலையே அப்படின்னு புலம்பிட்டே இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா நமக்கு இங்கே நேரம் குறைவாகவே இல்லை. பிரச்சனை நேரத்தில் இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. நமக்கு தெரியாமலேயே நம்மளோட நேரத்தை ரொம்ப அமைதியாக திருடிக்கிட்டு இருக்கிற சில கெட்ட பழக்கங்கள் தான் இதுக்கு காரணம். அந்த பழக்கங்கள் என்ன பண்ணுது தெரியுமா? நம்மளோட கனவுகளை மெல்ல மெல்ல தள்ளி போடுது, நம்ம வெற்றியை தாமதப்படுத்துது, நாம் முன்னேற விடாமல் நம்மளை பின்னாடி இழுத்துக்கிட்டே இருக்குது இந்த பழக்கங்கள் எல்லாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களோட வாழ்க்கையே மொத்தமாக மாற்றக்கூடிய உங்களோட தங்கமான நேரத்தை திருடிக்கிட்டு இருக்கிற இந்த 8 முக்கியமான பழக்கங்களை பற்றி தான் நம்ம ரொம்ப விரிவாக ஆழமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். ஏன்னா நான் சொல்ல போகிற இந்த 8 பழக்கங்களில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றோ இல்லை ரெண்டோ உங்களோட வாழ்க்கையிலையும் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கலாம். அதை இன்றைக்கே நீங்கள் பிடிச்சு நிறுத்திட்டீங்கன்னா அடுத்த சில மாதங்களில் உங்களோட வாழ்க்கையில் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை உணர்வீங்க. சரி வாங்க, நம்மளோட நேரத்தை திருடுற அந்த முதல் பழக்கம் என்னன்னு பார்க்கலாம். முதலாவது பழக்கம் தள்ளி போடுறது. நம்ம எல்லாருமே தினமும் பண்ணுற ஒரு விஷயம் எதையும் தள்ளி போடுறது. சரி, இதை நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆரம்பிக்கிறேன், இப்போ சூழ்நிலை சரியில்லை, சரியான நேரம் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த 3 வார்த்தையில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தினமும் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? அப்போ உங்களோட நேரத்தை திருடுற மிகப்பெரிய திருடன் உங்களுக்குள்ளே தான் இருக்கான். நம்ம மனசு எப்படி வேலை செய்யும் தெரியுங்களா? நாம் ஒரு வேலையை செய்ய நினைக்கும் போது நம்மளோட மூளை உடனடியாக அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு போலி ஆறுதலை கொடுக்கும். நாமளும் சரிதானே அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் நண்பர்களே, யோசிச்சு பாருங்க, நாம் ஒரு வேலையை தள்ளி போடும்போது அந்த வேலை மட்டும் தள்ளி போடுறது கிடையாது, அதோடு சேர்ந்து நம்மளோட முன்னேற்றமும் தள்ளி போகுது, நம்மளோட கனவுகளும் தள்ளி போகுது, நம்ம குடும்பத்தோட சந்தோஷமும் தள்ளி போகுது. உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்தில் சரியான நேரம், பர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு ஒன்று வரவே வராது. நம்ம எந்த நிமிஷத்தில் ஒரு வேலையை துணிஞ்சு ஆரம்பிக்கிறோமோ அந்த நிமிஷம்தான் சரியான நேரமாக மாறும். இப்போ ஒரு விதை இருக்குன்னு வச்சுப்போம். அந்த விதையை இன்னைக்கு மண்ணில் நட்டாதான் அது சில வருஷங்கள் கழித்து பெரிய மரமாக மாறும், நிழல் தரும், பழங்கள் தரும். இல்லை நான் அடுத்த வாரம் நட்டுக்கிறேன், அடுத்த மாதம் நட்டுக்கிறேன் அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே இருந்தால் பல வருஷங்கள் ஆனாலும் அந்த இடத்துல வெறும் பாறை தான் இருக்குமே தவிர மரம் வளராது. உங்களோட வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நீங்கள் புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கலாம், இல்லை உங்களோட உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம், ஒரு சின்ன பிஸ்னஸ் கூட தொடங்கலாம்னு நினைக்கலாம், இல்லை ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு கூட ஆசைப்படலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நாளைக்கு அப்படின்ற வார்த்தையை தூக்கி போட்டுட்டு இன்றைக்கே செய்ய ஆரம்பிங்க. 1000 பெரிய திட்டங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறத விட இன்னைக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு சின்ன அடி ரொம்ப மதிப்பு மிக்கது. இன்றைக்கே உங்களுக்குள்ள ஒரு திடமான முடிவெடுங்க, நான் இனிமேல் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தள்ளி போட மாட்டேன், சின்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கே இப்போவே நான் செயலில் இறங்குவேன் அப்படின்னு. இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் நீங்கள் மாற்றிட்டாலே போதும், உங்களோட வாழ்க்கையோட வேகம் அப்படியே டபுள் மடங்கு அதிகமாகும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறது, சமூக வலைத்தளங்களில் மூழ்கி இருக்கிறது. அளவுக்கு அதிகமாக இந்த விஷயத்தில் தான் நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம், சரி வாட்ஸ்அப்பில் ஏதோ மெசேஜ் வந்திருக்கே, ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் ஃபோனை கையில் எடுப்போம். ஆனால் நமக்கு என்ன நடக்கும், அப்படியே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, அப்படியே யூடியூப் ஷார்ட்ஸு, அப்புறம் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, ஒரு ரீல்ஸ் பார்ப்போம், சிரிப்போம், அடுத்து இன்னொன்று ஸ்வைப் பண்ணுவோம், அப்புறம் இன்னொன்று, கண்ணை திறந்து பார்த்தா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கடந்து போயிருக்கோம். இது நம்மளில் பல பேருக்கு நடந்திருக்கும். நாம் நினைக்கிறோம் நாம் ஏதோ ஃப்ரீ டைமில் என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னு. ஆனால் நிஜத்தில் நம்மளோட எதிர்காலத்தையும் நம்மளோட நேரத்தையும் அந்த அல்காரிதம் திருடிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நிதானமாக கணக்கு போட்டு பாருங்களேன். ஒரு நாளைக்கு நம்ம தேவையில்லாமல் 2 மணி நேரம் ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறோம்னு வச்சுப்போம். ஒரு வாரத்துக்கு அது 14 மணி நேரம்.
ஒரு மாசத்துக்கு சுமார் 60 மணி நேரம். ஒரு வருஷத்துக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா 700 மணி நேரத்துக்கு அதிகமா வரும். 700 மணி நேரம்னா என்ன தெரியுங்களா நண்பர்களே? அந்த நேரத்துல நீங்க ஒரு புது மொழியையே கத்துக்கிட்டு இருக்கலாம். ஒரு பெரிய பிசினஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸ கத்துக்கிட்டு இருக்கலாம். குறைஞ்சது ஒரு 20 நல்ல புத்தகங்கள படிச்சு முடிச்சிருக்கலாம். இல்லாட்டி உங்க அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைகளோட மறக்க முடியாத அளவுக்கு நேரத்த செலவழிச்சு அழகான நினைவுகள உருவாக்கியிருக்கலாம். இங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸ்மார்ட் ஃபோன் தப்பே இல்ல. சோஷியல் மீடியாவும் கெட்டது கிடையாது. ஆனா, நாம அந்த ஃபோன பயன்படுத்தணுமே தவிர, அந்த ஃபோன் நம்மள பயன்படுத்தக்கூடாது. இனிமே ஒவ்வொரு தடவையும் நீங்க ஃபோன கையில எடுக்கும்போது, ஸ்க்ரீன அன்லாக் பண்ணும்போது உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நான் இப்போ இத ஏதோ ஒரு தேவைக்காக திறக்கிறேனா? இல்ல சும்மா பழக்க தோஷத்துல திறக்கிறேனா? அப்படின்னு. இந்த ஒரே ஒரு கேள்விக்கு உங்க மனசுல கேட்டாலே போதும். உங்க கை தானா ஃபோன கீழ வச்சுடும். தினமும் பல மணி நேரம் உங்களுக்கு மிச்சமாகும். 3வது பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஆமா, எஸ் அப்படின்னு சொல்றது. இது ரொம்ப பாவமான, ஆனா ரொம்ப ஆபத்தான ஒரு பழக்கம். எல்லாருக்கும் சரி, ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நம்மளோட சமூகத்துல ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. யார் என்ன கேட்டாலும் சரின்னு சொன்னா தான் நாம நல்லவங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நல்ல மனுஷரா இருக்கிறது வேற. எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைக்கிறது வேற. நம்மள பல பேர் ஐயோ இல்லைன்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படுமே, நம்மள தப்பா நினைச்சுப்பாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டே நமக்கு விருப்பமே இல்லைனாலும் எல்லாத்துக்கும் சரி ஓகே நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறோம். உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கும். ஆனா உங்களோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி மச்சான் சும்மா வெளியே போயிட்டு வரலாம் வான்னு கூப்பிடுவான். உடனே உங்களுக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்காது. ஆனா இல்லைன்னு சொல்ல முடியாம போவீங்க. யாராவது ஒரு உதவி கேட்டா உங்களுக்கு நேரமே இருக்காது. ஆனா உங்களோட சொந்த வேலையை விட்டுட்டு அவங்க வேலையை செய்யறதுக்கு போயிடுவீங்க. இப்படி எல்லாரையும் திருப்திப்படுத்த வாழ ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு கட்டத்துல உங்களோட வாழ்க்கைய நீங்க வாழவே முடியாது. மத்தவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்காக வாழ்ற ஒரு பொம்மையா மாறிடுவீங்க. இங்க ஒரு ஆழமான உண்மையை சொல்றேன். நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க ஒருத்தரோட தேவையில்லாத விஷயத்துக்கு சரி நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் உங்களோட அவைலபிலிட்டியை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதே நேரத்தில் உங்களோட சொந்த கனவுக்கும் உங்களோட முக்கிய வேலைக்கும் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால தேவையில்லாத இடங்கள்ல மரியாதையா அன்பா என்னால் இப்போ முடியாது மன்னிச்சிடுங்க அப்படின்னு நோ சொல்ல பழகுங்க. அது தப்பே கிடையாது. உங்களோட நேரத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க. உங்களோட இலக்குகளுக்கு முன்னுரிமை கொடுங்க. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி உங்களோட கனவுகளை பலி கொடுக்காதீங்க. உங்களோட நேரத்தை பாதுகாக்கிறது சுயநலம் கிடையாது. அது உங்களோட எதிர்காலத்து மேலே நீங்கள் வச்சிருக்கிற பொறுப்பு. 4வது பழக்கம்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறது, ஓவர் திங்கிங் பண்ணுறது. ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது நல்லது தான், அது புத்திசாலித்தனமும் கூட. ஆனால் யோசிச்சுக்கிட்டே மட்டுமே இருக்கிறது அது ஒரு நோய் மாதிரி ஆகிடும். நம்மளோட நேரத்தையும் மன அமைதியும் கொண்டுடும். இது சரியா வருமா? ஒருவேளை நான் தோத்துட்டா மற்றவங்க என்ன பார்த்து சிரிப்பாங்களே, நம்மளோட சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, இப்போவே ஆரம்பிக்கலாமா இல்லை இன்னும் 4 பேர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் ஆரம்பிக்கலாமா? இப்படி ஒரே விஷயத்த நினச்சி நினச்சி மனசுக்குள்ளேயே 1000 கற்பனை உலகத்தை கட்டி அங்கே தோத்து அங்கேயே பயந்து இதனால் என்ன ஆகும் தெரியுங்களா? கேலண்டரில் நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் இருக்கிற இடம் அதே இடமா தான் இருக்கும். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் நாம் எடுக்கிற எந்த முடிவும் 100% சரியானதாக இருக்கும்னு யாராலையுமே கேரண்டி தர முடியாது. ஆனால் எந்த முடிவும் எடுக்காமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் உலகத்திலே மிகப்பெரிய தவறான முடிவும் கூட. ஒரு காரியத்தை செஞ்சு அது தவறாக போனால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு அனுபவமும் பாடமும் கிடைக்கும். ஆனால் யோசிச்சுக்கிட்டே இருந்து எதுவுமே செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா வாழ்க்கையோட கடைசி காலத்தில் அன்னைக்கே அதை நம்ம செஞ்சிருந்தா என்னோட வாழ்க்கையே மாறி இருக்குமோ அப்படின்ற ஆறாத வேதனையும் வருத்தமும் மட்டும்தான் மிஞ்சும். பெரிய வெற்றியாளர்கள் யாருக்குமே பயமோ சந்தேகமோ இல்லாமல் இல்லை. அவங்களுக்குள்ளேயும் பயம் இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? யோசிச்சது போதும், இறங்கி செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு செயலில் இறங்குனாங்க. நீங்களும் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வாங்க. ஒரு விஷயத்தை பற்றி நாள் முழுக்க யோசிச்சு நேரத்தை வீணாக்குறதை விட அதை நோக்கி ஒரு சின்ன முயற்சியை, ஒரு ஸ்டெப் இன்னைக்கே ஆரம்பிங்க. ஏன்னா வெறும் சிந்தனை உங்களோட வாழ்க்கையை மாற்றாது, செயல் மட்டுமே உங்களோட வாழ்க்கையை மாற்றும். 5வது பார்த்தீங்கன்னா தெளிவான இலக்கு இல்லாமல் வாழ்கிறது. வாழ்க்கையில் ஒரு தெளிவே இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேர். நாம் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம், அங்கே ஒரு பஸ் நிற்குது, நம்ம உடனே ஏறி உட்காந்துடுவோமா? இல்லை, அந்த பஸ் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். கண்டக்டர் கிட்ட கேட்போம். அதை நாம் போக வேண்டிய இடத்துக்கு போனால் மட்டும்தான் ஏறுவோம். ஒரு 20 ரூபாய் பஸ் பயணத்துக்கே நம்ம இவ்வளோ யோசிக்கும் போது இவ்வளோ பெரிய வாழ்க்கை பயணத்தில் பல பேர் எந்த போர்டும் இல்லாமல் எந்த இலக்கும் இல்லாமல் போயிட்டே இருக்காங்க.
காலையில் எந்திரிக்கிறது, அவசர அவசரமாக வேலைக்கு போகிறது, நைட்டு வீட்டுக்கு வர்றது, ஃபோன் பார்க்குறது, தூங்குறது, மறுபடியும் திங்கக்கிழமை அதே ரொட்டீன் தான். நாட்கள் நகருது, மாதங்கள் ஓடுது, வயசும் ஏறிட்டே போகுது. ஆனால் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமுமே முன்னேற்றமும் வர்றதே இல்லை. ஏன் தெரியுங்களா? ஏன்னா உங்களுக்கே எங்கே போகணும் அப்படின்ற தெளிவு இல்லை. இலக்கு இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுங்களா? கடலுக்கு நடுவில் திசை காட்டி இல்லாமல் நிற்கிற ஒரு கப்பல் மாதிரி. காற்று எந்த பக்கம் அடிக்குதோ, அலை எந்த பக்கம் தள்ளுதோ அங்கே தான் அந்த கப்பல் போகும். கடைசியில் ஏதோ ஒரு பாறையில் மோதி உடஞ்சி போயிடும். அதே போல தான் இலக்கு இல்லைன்னா மற்றவங்க சொல்கிறதுக்காகவும் சூழ்நிலை நம்மளை தள்ளுறதுக்காகவும் வாழ வேண்டி இருக்கும். இன்னைக்கு ராத்திரி அமைதியாக உட்காந்து ஒரு கேள்வி கேளுங்க. இன்னும் 3 வருஷம் இல்லாட்டி 5 வருஷம் கழிச்சு என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், என் குடும்பத்தை நான் எப்படி வச்சிருக்கணும், என் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு. அந்த பதில்களை தயவு செஞ்சு ஒரு டைரியில் இல்லாட்டி காகிதத்தில் எழுதி வைங்க. மனசில் இருக்கிற இலக்குகளை விடவும் நம்ம கைப்பட எழுதப்பட்ட இலக்குக்கு பல மடங்கு சக்தி அதிகம். அந்த இலக்கை அடைய தினமும் ஒரு சின்ன அடியாவது எடுத்து வைங்க. தெளிவான இலக்கு இருக்கிற ஒரு மனுஷன் தன்னோட நேரத்தை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஒவ்வொரு நிமிஷத்தோட மதிப்பும் நல்லாவே தெரியும். 6வது பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறை மனுஷங்களோட நேரத்தை செலவிடுறது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்கள் யார் கூட அதிக நேரம் செலவழிக்கிறீங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள போலவே நீங்கள் மாறிடுவீங்க அப்படின்னு. கேட்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது இல்லைங்களா? உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, மற்றவங்களை பற்றி கிசு கிசு பேசுவாங்க. நீங்கள் ஏதாவது புதுசாக பண்ணலாம்னு சொன்னால், இதெல்லாம் உனக்கு தேவையா, உன்னால் முடியாதுடா அப்படின்னு உங்களோட நம்பிக்கையை உடைப்பாங்க. இப்படிப்பட்ட நச்சுத்தன்மை டாக்ஸிக் கொண்ட மனுஷங்களோட நீங்கள் அதிக நேரம் இருந்தீங்கன்னா உங்களோட நேரம் மட்டும் வீணாகாதுங்க. உங்களோட தன்னம்பிக்கை, இது நேர்மறை எண்ணங்கள், இது எல்லாமே மெல்ல மெல்ல செத்து போயிடும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். 1 மணி நேரம் உட்காந்து யாரோ ஒரு சினிமா நடிகரையோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களையோ பற்றி கிசு கிசு பேசுறதால உங்களோட வாழ்க்கைக்கு என்ன லாபம்? இல்லாட்டி அரசாங்கத்தையோ சூழ்நிலையோ குறை சொல்லி புலம்புறதால உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடுமா? கண்டிப்பாக இல்லை. அதே அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஆடியோ கேட்டிருக்கலாம், உங்களோட தொழிலை எப்படி பெருசாக்குறதுன்னு யோசிச்சிருக்கலாம். நினைவில் வச்சுக்கோங்க, உங்களோட நேரத்தை மதிக்காதவங்க உங்களோட எதிர்காலத்தையும் மதிக்க மாட்டாங்க. அதனால் உங்களை ஊக்கப்படுத்துகிற நல்ல ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, நல்லது சொல்கிறது, நல்லதை எடுத்து சொல்கிற நண்பர்களை தேர்ந்தெடுங்க. உங்களோட வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படுற மனுஷங்களோட பயணிங்க. சரியான மனுஷங்களோட செலவிடுற 1 மணி நேரம் தவறான மனிதர்களோடு செலவிடுற 1 வருஷத்தை விட ரொம்ப ரொம்ப மதிப்பு மிக்கது. 7வது பழக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறது. சுய ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறது, செல்ஃப் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க. நம்மளாம் பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய திறமை வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே திறமையை விட வெற்றிக்கு ரொம்ப முக்கியம் ஒழுக்கம் தான். உங்களுக்கு பயங்கரமான திறமை இருக்கலாம், பெரிய பெரிய கனவுகள் இருக்கலாம், ஆனால் சுய ஒழுக்கம் இல்லைன்னா அது எல்லாமே உங்கள் கையிலேருந்து நழுவி போயிடும். ஒழுக்கம்னா என்ன? இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும், அலாரம் வைக்கிறோம். அலாரம் அடித்ததும் மனசு என்ன சொல்லும்? இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூங்குடா அப்படின்னு சொல்லும். நாமளும் ஒரு 10 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறோம். அங்கே தான் நம்மளோட ஒழுக்கம் தோற்று போயிடுது. இன்றைக்கி உடற்பயிற்சி பண்ணணும்னு நினைப்போம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுருவோம். 1 மணி நேரம் படிக்கணும்னு நினைப்போம், ஃபோன் வந்து திட்டத்தை மறந்துடுவோம். இப்படி தான் தினமும் நம்மளோட நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக வீணாக போயிட்டே இருக்குது. சுய ஒழுக்கம் அப்படின்றது யாரோ ஒருத்தர் நம்மளை கண்காணிக்கிறாங்க அப்படின்றதுக்காக வாழ்கிறதில்ல. யாரும் நம்மளை பார்க்காத நேரத்துலையும் நமக்கு எது சரியோ அதை செய்கிறது தான் உண்மையான சுய ஒழுக்கம். மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு தீப்பொறி மாதிரிங்க. அது 2 நாளைக்கு தான் இருக்கும். ஆனால் ஒழுக்கம் அப்படின்ற கயிறு தான் உங்களை தினமும் இலக்க நோக்கி இழுத்துட்டு போகும். உங்களோட எதிர்காலத்தை மாற்றணும்னா முதல்ல உங்களோட தினசரி பழக்கங்களை மாற்றுங்க. தினமும் 15 நிமிஷம் உடற்பயிற்சி, 20 நிமிஷம் புத்தக வாசிப்பு, அரை மணி நேரம் உங்களோட கனவுக்கான உழைப்பு. இந்த சின்ன சின்ன ஒழுக்கமான விஷயங்கள் தான் நாளைக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறும். இப்போ இந்த வீடியோவோட கடைசி, அதே சமயம் மிக முக்கியமான 8வது பழக்கத்துக்கு வந்துட்டோம். நேரத்தோட உண்மையான மதிப்பை உணராமல் வாழ்கிறது தான் இந்த 8வது பழக்கம். நண்பர்களே, இதையெல்லாம் விட ஒரு பெரிய உண்மையை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இழந்த பணத்தை நாளைக்கு உழைச்சி திரும்ப சம்பாதிச்சுக்கலாம். உடைஞ்ச ஒரு பொருளை பணத்தை கொடுத்து திரும்ப வாங்கிக்கலாம். இழந்த வேலையை கூட வேற ஒரு நிறுவனத்தில் தேடிக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் திரும்ப பெறவே முடியாது. அதுதான் உங்களோட நேரம். கடந்து போன ஒவ்வொரு நொடியும் நிரந்தரமாக நம்மளோட வாழ்க்கையிலிருந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம தினமும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் தள்ளி போடுற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளோட ஆயுளிலிருந்து குறைச்சிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையோட கடைசி தருணத்தில் நின்றுக்கிட்டு, அடடா இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைச்சிருந்தா என் கனவுகளை நான் வாழ்ந்திருப்பேனே
அப்படின்னு வருத்தப்படுறதை விட ஒரு கொடுமை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. அதனால தான் இன்றைக்கே இந்த கணமே உங்களோட நேரத்தை மதிக்க ஆரம்பிங்க. உங்களோட கனவுகளுக்காக நேரம் ஒதுக்குங்க. உங்களோட உடம்பை பார்த்துக்க நேரம் ஒதுக்குங்க. உங்களோட குடும்பத்தோட அன்பாக பேசுகிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க. உங்களை புதுப்பிச்சுக்க நேரம் ஒதுக்குங்க. இன்றைக்கி நாம் பார்த்த அந்த 8 விஷயம் என்னென்னு ஒரு முறை வேகமாக நினைவுபடுத்தி பார்க்கலாமா? 1, எதையுமே தள்ளி போடக்கூடாது. 2வது, மொபைல் மற்றும் சோஷியல் மீடியாவில் மூழ்கி இருக்கக்கூடாது. 3வது, எல்லாருக்கும் நான் ரொம்ப அவைலபிளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. 4வது, அளவு அதிகமாக யோசிக்கக்கூடாது. ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. 5வது, தெளிவான இலக்கு இல்லாமல் வாழக்கூடாது. 6, எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனுஷங்களோட நேரத்தை வீணடிக்கக்கூடாது. 7வது, சுய ஒழுக்கம் இல்லாமல் வாழக்கூடாது. 8வது, நேரத்தோட மதிப்பை உணராமல் வாழக்கூடாது. இந்த 8ல் ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருந்தாலும் அதை இன்னைக்கே பிடிச்சு வெளியே தூக்கி போட்டுருங்க. வாழ்க்கை ஒரே நாளில் கண்டிப்பாக மாறாது நண்பர்களே. ஆனால் நம்ம தினமும் பண்ணுற இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு நாள் நம்மளோட கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்கும். கடிகாரம் ஓடிட்டே தான் இருக்கும். அந்த நேரத்தோடு சேர்ந்து உங்களோட வாழ்க்கையும் முன்னாடி போகணும்னா இல்லை அதே இடத்துல நிற்கணுமா அப்படின்றத முடிவு செய்ய போகிறது நீங்கள் மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தொடர்ந்து உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிறந்த தன்னம்பிக்கை மற்றும் விழிப்புணர்வு வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்மளோட ஸ்ரீ பிரீஸ் பிரேவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.